பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அல்லது வெப்ட் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்ன்றது இப்போதைக்கு ரொம்ப சுலபமா நிறைய விதவிதமான க்ரீம் கிடைக்குது. அதை வாங்கி ரொம்ப அழகா இதை பண்ண முடியும். ஆனாலும் இதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம கவனிச்சு செஞ்சோம்னா நம்மளுடைய க்ரீம் வந்து ரொம்ப அழகா கேக்ல எல்லாம் மேல அலங்காரம் பண்ணிருக்கும் போது அப்படியே ரொம்ப பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கும் இல்லைங்களா? அப்படி வர்றதுக்கு என்னென்ன சின்ன 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 கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 375 கிராம் ஃபுல் ஃபேட் கிரீம் அல்லது டபுள் கிரீம் அல்லது 30 to 40% கொழுப்பு சத்துள்ள கிரீம் மற்றும் 3 மேஜை கரண்டி பொடித்த சர்க்கரை. இப்போ நம்ம முதல்ல இதை செய்யறதுக்கான சின்ன சின்ன என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் உபயோகப்படுத்த போறேன். இது நீங்க வந்து ஸ்டாண்ட் மிக்சர் உபயோகப்படுத்தலாம், ஹேண்ட் மிக்சர் உபயோகப்படுத்தலாம், அல்லது உங்க கையில நல்ல ஒரு விப்பர் மாதிரியான ஒரு கரண்டியை வச்சு நல்லா அடிக்கலாம். ஆனா கரண்டியை வச்சு நீங்க அடிக்கும் போது கை வலிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அதுக்கு இடைவெளி விட்டு தான் செய்யணும். அப்புறம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிரீம் நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கணும், ரொம்ப குளிர்ந்ததா இருக்கணும். அப்பதான் வந்து கிரீம் வந்து சுலபமா தயாராகும். இல்லாட்டி அது பிரிஞ்சு போயிடும். அதனால நீங்க செய்ய போற பாத்திரம் மற்றும் அந்த விப்பிங் பிளேட் எல்லாத்தையுமே நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ள, ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள 1 மணி நேரத்துக்கு வச்சிடுங்க. கிரீமையும் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கையில செய்ய போறீங்கன்னா செய்ய போற பாத்திரம் மற்றும் அந்த கையில் அடிக்கக்கூடிய கரண்டி எல்லாத்தையுமே உங்களுடைய குளிர்சாதன பெட்டியில நிச்சயமா 1 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த செய்யற விதத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப நான் என்னுடைய பாத்திரங்கள் மற்றும் கிரீமை ஃப்ரிட்ஜ்குள்ளார 1 மணி நேரத்துக்கு வச்சிருக்கேன். இப்ப நம்ம அதை வெளியில எடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரீமை ஊத்திட்டு ரொம்பவே சிறு வேகத்துல ஓட விடலாம் நம்மளோட மிஷினை. இதை நம்ம மினிமம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு 4 அல்லது 5 வரைக்கும் போகலாம். ஆனா எப்பவுமே சிறிய வேகத்துல ஆரம்பிச்சு பெருசுக்கு போறதுதான் நல்லது. ரொம்பவும் சிறுசு வேண்டாம். மிதமான வேகத்துல 5 நிமிஷத்துக்கு அடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட வேகத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்ப நம்ம 4 நிமிஷம் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் கிரீம் தயாராயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு இதோட பக்குவத்தை பார்க்கலாம். இப்ப இந்த பக்குவம் பாத்தீங்களா, இது ரொம்பவே ஒரு மென்மையான சாஃப்ட் கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் இது. இதை வந்து நம்மளுடைய மில்க் ஷேக் மேல அல்லது ஐஸ்கிரீம் மேல, அதுக்கப்புறம் பவலோவா அது மாதிரியான பதார்த்தங்களுக்கு இது உபயோகப்படுத்தலாம். ஆனா நம்ம கேக்குக்கு மேல ஐசிங் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியான பக்குவத்துல இந்த கிரீம் தேவை. அதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 நிமிஷம் நம்ம இந்த ப்ராசஸர்ல அடிக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு 3 to 4 நிமிஷம் இதை ஓட விட்டு நல்லாவே கெட்டிமான கிரீம் பதத்துக்கு இதை மாற்றுவோம். இப்போ இங்கே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கை வச்சு அடித்து செய்கிறவங்க உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அந்த பாத்திரம் முழுவதுமும் அந்த அடிக்கிற அந்த கரண்டியோட சேர்த்து உங்களுடைய குளிர்சாதன பெட்டியில் சரியாக இன்னொரு 5 to 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கலாம். வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. முன்ன இருந்த பக்குவத்துக்கும் இந்த பக்குவத்துக்கும் பாத்தீங்களா? என்ன நண்பர்களே, நம்மளோட அருமையான ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இதை வச்சு நம்ம ரொம்ப விதவிதமான கேக், ஐஸ்கிரீம், அப்புறம் நிறைய டெசர்ட்ஸ்க்கு இது மேல போட்டு நல்லா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க, தோசை பீஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் இதோட பிரிண்டபிள் ரெசிபி எடுக்கிறதுக்கு dosetpizza.com போய் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதை தவிரவும் நீங்க விதவிதமான கேக் அலங்காரங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. அருமையான கேக் அலங்காரங்கள் தயாரா இருக்கு. மறக்காதீங்க. தோசை பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்ல தோசை.